Variety of food with a happy mood. Starting with தேங்காய் பூ. ஒரு நேச்சுரல் ஃபுட்டு ஒரு மேக்கிங் ஃபுட்டு. இதெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு. கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நல்ல டைஜஷன் கொடுக்கும். தேங்காய் பூ வித் இட்லி வித் வெஜிடபிள்ஸ் வித் காலையிலேயே வெயில் காலத்தில் பயங்கர வெயில் குளிர்ச்சிக்காக மட்டன் தொடக்கறி, மட்டன் தொடக்கறி, நெஞ்சு குருத்தெலும்பு இது முள்ளங்கி. இதுதான் ஸ்டார்டிங். இட்லி அடுத்து என்ன? பொங்கல் குளிர்ச்சிக்காக. அடுத்து மட்டன் கோஸ்ட். அது நெஞ்சு குடுத்தெலும்பு மென்று சாப்பிடலாம். இட்லி அப்படிதான் சாப்பிடணும். இட்லி 3 இட்லி enough 2 இட்லி. அடுத்து கோதுமை உப்புமா வித் சட்னி. நம்ம நிறைய வெரைட்டி சாப்பிட்டா தான் நிறைய விட்டமின்ஸ், நிறைய மினரல், அப்புறம் நிறைய போனுக்கு தேவைப்படும், ஸ்கில்லுக்கு, மசில்ஸுக்கு சில ஃபுட்டு தேவைப்படும், அயன் தேவைப்படும். இந்த மாதிரி விதவிதமான கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அப்புறம் வாட்டர், இப்படி மல்டிபிள் சோர்ஸ் நம்ம பாடிக்கு தேவைப்படும். இப்போ காலையிலேயே உங்களுக்கு லெஸ் இட்லி, 2 இட்லி வித் இவ்வளோ வெஜிடபிள் சைடிஷ். இந்த கிழங்கு இருக்குது. கிழங்கெல்லாம் ஃபைபர் இருக்கும். இப்போ இப்படி உடம்புக்கு ஃபைபர் 60 to 100 வயசு வரைக்கும் பொங்கல், உப்மா, இட்லி, சிக்கன் குழம்பு. சிக்கன் இருக்காது, மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு குளிர்காலம் இல்லையா? ஆமாம். சாம்பார், சட்னி, அப்புறம் கீரை வெள்ளரி பிஞ்சு, கிழங்கு. நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். காட்டு, ஒரு பீஸ். எப்போதும் ஒரு கிழங்கு ஒரு பீஸ் எடுத்தால் உங்களுக்கு உடம்புல உள்ள இதெல்லாம் போகும். நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது இல்லாமல் நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், கொஞ்சம் பனங்கற்கண்டு, 3 காம்பினேஷன். நெல்லிக்காய் நல்லது, எலுமிச்சம்பழம் வைட்டமின் சி, பனங்கற்கண்டு இந்த தொண்டை டயலாக் எல்லாம் பேசும்போது பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு தான் பனங்கற்கண்டு. இதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் எலுமிச்சம்பழம் குளிக்குது. அப்போ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு இட்லி வித்து எத்தனை வெரைட்டி பாருங்கள். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14 items. இப்படிதான் சாப்பிடணும். இதெல்லாம் 11 ஐட்டம்ஸ் சினிமா கொடுக்கறது 11 to 12 ஐட்டம்ஸ். ஒன்று ஸோ ஃபினிஷ் ஆச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். சினிமாவில் நிறைய வேக்கன்ட் இருக்குது. 90% நடிகர்களே இல்லை. எங்கேஜில் வந்தால் அழகாக ஒரு மில்லியனர் ஆகலாம், மில்லியன் ஆகலாம். எங்கேஜில் வரணும் 20 ஏஜில் படித்த உடனே எந்த வயசும் வரலாம். ஒரு எங்கேஜில் சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சினிமா சொல்லணும். அதெல்லாம் சாப்பாடு கொடுப்போம், அப்புறம் நிம்மதியை கொடுப்போம், கடைசியில் தான் பணம் கொடுப்போம். தேங்காய் பூ இதோடு ஃபினிஷ் பண்ணுறேன். இது வெரைட்டியாக சாப்பிடணும். இப்போ இட்லி, எலும்பு, குருத்தெலும்பு மட்டன் கிரேவி, தேங்காய் பூ, கிழங்கு, அப்புறம் புதினா கொத்தமல்லி சட்னி, இது கோதுமை உப்புமா, இன்னும் இருக்குது வெரைட்டிஸு. இதில் 11 வெரைட்டிஸ் சினிமா, 3 வெரைட்டி ஹோம்மேட், டோட்டலி 14 வெரைட்டி. ஸோ சினிமாவுக்கு வந்தால் இந்த மாதிரி வாழலாம். நல்லா டைம் டு டைம் சாப்பாடு, அதுக்கான உழைப்பை போடணும். இது இப்போ 15 வருஷம் உழைப்பு. சாப்பாடு சாப்பிட்றேன். உங்கள் சினிமாவுக்கு அஸ்திவாரம் வந்து பாடி தான். சாப்பாடு, அதுக்கப்புறம் நிம்மதி, புகழ் எல்லாம் கிடைக்கும். பல லட்சம் குடும்பங்கள் சினிமா நம்பி பிழைக்கலாம். கோடான கோடி மக்களுக்கு வேக்கன்ட் இருக்குது. நீங்கள் வாங்க, வழிகாட்டுறோம். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடைக்கக்கூடிய ஃபியூ மினிட்ஸ் டயத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்